வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி இந்த வாரம் வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். 8th 10th ஐடிஐ படித்தவர்களுக்கு கப்பல் கட்டும் தொழிற்சாலையில் அப்ரண்டிஸ் காலியிடங்கள் எண்ணிக்கை 523. மும்பையில் உள்ள மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெடில் 8th 10th ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சிக்கான 523 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. என்னென்ன ட்ரேடு என காண்போம். டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், பைப் ஃபிட்டர், ஸ்ட்ரக்சரல் ஃபிட்டர், டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல், ஃபிட்டர், ஸ்ட்ரக்சரல், எலக்ட்ரிஷியன், ஐசிடிஎஸ்எம், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஆர்ஏசி, பைப் ஃபிட்டர், வெல்டர், கோப்பா, கார்பெண்டர், ரிகர், வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஆக மொத்தம் 523 காலியிடங்கள். விண்ணப்பிக்க இறுதி நாள் 30/6/2025. அப்ரண்டிஷிப்கான கால பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ் குரூப் ஏ. கால அளவு 2 வருடங்கள். வயது வரம்பு 15 முதல் 19 வயதிற்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 50% மதிப்பெண்களுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. 2. பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ் குரூப் பி. கால அளவு 1 வருடம். வயது வரம்பு 16 முதல் 21 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 50% மதிப்பெண்களுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சம்பந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 3. பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ் குரூப் சி. கால அளவு 2 வருடங்கள். வயது வரம்பு 14 முதல் 18 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 50% மதிப்பெண்களுடன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.masagan.dock.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதி நாள் 30/6/2025. இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். சென்னை டைடல் பார்க்கில் என்ஜினியர் பணி. சென்னை தரமணியில் உள்ள டைடல் பார்க்கில் அசிஸ்டன்ட் என்ஜினியர் பணிக்கு தகுதியானவர்கள் தேவை. வயது 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாடத்தில் பிஇ படிப்புடன் 5 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை www.tidalpark.com என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான சான்றுகளின் நகல்களை இணைத்து அஞ்சல் மூலமாக 25/6/2025 முன் அனுப்பவும். கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளவும். அடுத்து, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணி. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபெக்குல்டி ரிசோர்ஸ் பெர்சன். கல்வி தகுதி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் 60% மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்து யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி. இடம் டாக்டர் அம்பேத்கர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் CUTN திருவாரூர். பின்கோடு 610-005. நேர்முக தேர்வு நாள் 20/6/2025. மேலும் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள www.cutn.ac.in. கடலோர காவல் படையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ படித்தவர்களுக்கு வேலை. காலியிடங்கள் எண்ணிக்கை 630. இந்திய கடலோர காவல் படையில் நாவிக், யான்ட்ரிக் பணிகளுக்கு 630 பேர் தேவை. இதற்கு தகுதியான ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். 1. பணியின் பெயர் நாவிக் ஜெனரல் டியூட்டி. காலியிடங்கள் எண்ணிக்கை 520.
கல்வி தகுதி கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களை கொண்ட பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2 பணியின் பெயர் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 2 பணிகளுக்கும் 18 முதல் 22 வயதுக்குள் இருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் SC/ST பிரிவினர்களுக்கு 5 வருடங்களும் OBC பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும் சலுகை தரப்படும். 3 பணியின் பெயர் யான்ட்ரிக். காலியிடங்கள் எண்ணிக்கை 60. கல்வி தகுதி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 22க்குள் இருக்க வேண்டும். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் www.joinindiancoastguard.cdac.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கவும். அனைத்து விவரங்களை தெரிந்து கொள்ளவும் இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்க இறுதி நாள் 25/6/2025. துறைமுக கழகத்தில் மேனேஜர் மற்றும் ஆஃபீஸர் பணிகள். காலியிடங்கள் எண்ணிக்கை 41. இந்தியன் துறைமுக கழகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் அக்கவுண்ட்ஸ். கல்வி தகுதி சார்ட்டர்ட் அக்கவுண்டில் தேர்ச்சியும் ஃபைனான்ஸ், அக்கவுண்டிங், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் துறையில் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஃபைனான்ஸ் டிவிஷன். கல்வி தகுதி சார்ட்டர்ட் அக்கவுண்டில் தேர்ச்சியும் ஃபைனான்ஸ், அக்கவுண்டிங், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் துறையில் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு சிவிக் ஃபெசிலிட்டிஸ் டிவிஷன். கல்வி தகுதி சிவில் இன்ஜினியரிங்கில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 3 அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 4 பர்சனல் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் டிவிஷன். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 5 பிரிவு டிராஃபிக் ஆபரேஷன்ஸ். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 6 டிராஃபிக் ஆபரேஷன்ஸ். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிவில். சிவில் இன்ஜினியரிங்கில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். 2 வருட பணி அனுபவம் பெற்று இருக்க வேண்டும். அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1. ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி 2 வருட பணி அனுபவம். அசிஸ்டன்ட் டிராஃபிக் ஆஃபீஸர். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி 2 வருட பணி அனுபவம். அசிஸ்டன்ட் எஸ்டேட் மேனேஜர். கல்வி தகுதி ஆர்கிடெக்சர், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி அல்லது சிவில் இன்ஜினியரிங்கில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி. தேர்ந்தெடுக்கப்படும் முறை. தகுதியானவர்கள் CBT தேர்வு மூலம் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை https://www.ipa.nic.in என்ற இணையதளம் மூலம் 30/7/2025 விண்ணப்பிக்கவும். அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். பாரத் எலக்ட்ரானிக்ஸில் சாஃப்ட்வேர் ட்ரெயினி பணிகள். காலியிடங்கள் 40. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் காலியாக உள்ள சாஃப்ட்வேர் ட்ரெயினி பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் சீனியர் சாஃப்ட்வேர் ட்ரெயினி. வயது 28க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸில் முதுநிலை பட்டம் அல்லது MCA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஜூனியர் சாஃப்ட்வேர் ட்ரெயினி. வயது 26க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி. பணியின் பெயர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். வயது 40க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT, AI, டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரிவில் BE, BTech தேர்ச்சியுடன் 5 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் SC/ST பிரிவினர்களுக்கு 5 வருடமும்
ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடமும் சலுகை அளிக்கப்படும். தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை www.bel.india.in என்ற இணையதளம் வாயிலாக 30/6/2025 விண்ணப்பிக்கவும். இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து CDAC மையங்களில் BE, MSc, MCA பட்டதாரிகளுக்கு வேலை. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 848. மத்திய அரசின் மின்னணு தகவல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் செயல்படும் CDAC அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மையங்களில் BE, BTech, MSc, MBA பட்டதாரிகளுக்குரிய 842 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. பணியின் பெயர் புரோகிராம் மேனேஜர். வயது 56க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் BE, BTech அல்லது MCA, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்று பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2. பணியின் பெயர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஃப்ரெஷர். வயது 30க்குள் ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் BE, BTech முதல் வகுப்பில் தேர்ச்சி அல்லது MCA, MSc படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 3. பணியின் பெயர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சீனியர். வயது 45க்குள். கல்வி தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் BE, BTech முதல் வகுப்பில் தேர்ச்சி. 4. பணியின் பெயர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். வயது 40க்குள். ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் முதல் வகுப்பில் BE, BTech தேர்ச்சியுடன் பணி அனுபவம். 5. பணியின் பெயர் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன். வயது 30க்குள். ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் முதல் வகுப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை www.cdac.in என்ற இணையதளம் மூலமாக 20/6/2025 முன் விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளவும். பொறியியல் கல்லூரிகளில் பல்வேறு பணிகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், MBA, EEE, மெக்கானிக்கல், சிவில், ECE, CSE பாடப்பிரிவுகளில் பேராசிரியர், உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் தேவை. பொறியியல் பாடப்பிரிவுகளில் பேராசிரியராக பணிபுரிய சம்பந்தப்பட்ட பாடத்தில் AICTE விதிமுறைப்படி கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதர பாடப்பிரிவுகளுக்கு UGC விதிமுறைப்படி கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். மேலும் லைப்ரரியன், லேப் அசிஸ்டண்ட், IT மேனேஜர், பிசிக்கல் டைரக்டர், ஹாஸ்டல் வார்டன் போன்ற நான் டீச்சிங் பணிகளுக்கும் தகுதியானவர்கள் தேவை. நான் டீச்சிங் பணிகளுக்கு UGC விதிமுறைப்படி கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். உடனே விண்ணப்பிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி hr@ijce.ac.in. தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். நண்பர்களே, நான் வாசித்த அனைத்து செய்திகளும் ஜூன் 18 முதல் 24 தேதிக்குரிய எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வெளிவந்துள்ள செய்திகளாகும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.